அனைவருக்கும் வணக்கம். இன்று உருட்டு கைப்பிடி எப்படி போடுவது என்பதை பார்க்க போகிறோம். உருட்டு கைப்பிடிக்கு ஃபஸ்ட்டு 6 வயர் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். 3.5 ஸ்கேலில் 6 வயர் கட் பண்ணணும். 6 வயர் கட் பண்ணி இந்த அடி போட்டோம்னா ஃபஸ்ட்டு 20 அடி போட்டேன் நான் என்னுடைய கூடைக்கு. இந்த 20ல் ரைட் சைடு 7, லெஃப்ட் சைடு 7 விட்டுட்டு நடுவில் இருக்கிற அந்த 6 மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணி ஒரு வயரை அதில் சரி எடுத்துக்கிடுவோம். பின்னின வயரில் மேலே இருந்து 4வது லைனில் அந்த வயரை சரியை எடுத்துக்கிறணும். அப்போ தான் கைப்பிடி நீட்டாக அமைப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் போட்டோமாக்க அது தூக்கிட்டு இருக்கும். அதனால் 4வது லைனில் அந்த வயரை எடுத்து கோர்த்து வச்சிட்றேன். அதுக்கடுத்து ஸ்கேலில் 3.5 அடி கட் பண்ணும். உங்களுக்கு கொஞ்சம் உயரமான கைப்பிடி வேணும்னா 4 அடி உள்ளேயும் வெளியே 7.5 அடி வயரும் கட் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு 3.5 போதுன்றனால நான் 3.5 எடுத்து 6 வயர் கட் பண்ணிக்கிறேன். அந்த 6 வயரையும் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன்ல அந்த ஹோலில் இந்த 6 வயரையும் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். நாலாவது லைனில் 1, 2, 3, 4வது லைனில் கீழே இது பண்ணுறோம். அவங்க ரெடி ஆகிட்டா வந்துடுவாங்க. ஒன்றும் அவசியம் 6 வயரையும் கோர்த்து 6 வயரையும் சமமாக எடுத்துக்கணும். 2 பக்கமும் சமமாக வச்சுக்கிறணும். இது உள் வயருக்காக இந்த 6 வயர். ஏன்னா 2 வயருன்னா ஒல்லியாக இருக்கும் கைப்பிடி. அதனால 6 வயர்னா நல்லா திக்னஸ் அதிகமாக கிடைக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஆறு வயர் மடிக்கிறப்ப 12 வயர் ஆகும். அந்த 12ஐயும் கரெக்டாக ஒரே லெவலாக இருக்க வேண்டிய வச்சுக்கணும். இது உள் பக்கமாக இந்த 6 வயர் வச்சுட்டு அடுத்து ஸ்கேலில் 7 அடி அளந்து எடுத்துக்கணும். 2 வயர் அதுதான் சுத்து வயராக வரும். அந்த 6 வயர் உள்ளேயே இருக்கும். இந்த 2 வயர் கட் பண்ணி எடுக்கிறத சுற்றி பின்னிகிட்டே வரணும். இந்த மாதிரி அளந்து 7 அடிக்கு எடுத்துக்கணும். உள் வயர் 3, வெளி வயர் 7 அடி. கொஞ்சம் உயரம் அதிகமாக வேணும்னா உள் வயர் 4 அடியும் வெளி வயர் 7.5 அடியும் எடுத்துக்கிடலாம். நான் எனக்கு 3.5யும் 7ம் எடுத்துருக்குறேன்.
இந்த 2 வயரை இந்த 3 அடி கோர்த்தோம்ல அதற்கு மேலேயே இந்த 2 வயரையும் கோர்த்துக்கணும். 2 வயரும் கோர்த்து எடுத்து ரெண்டுமே சமமாக இருக்கிற மாதிரி 4 வயரு கிடைக்கும். 2 வயரு கோர்க்கப்போ 4 வயரு, அந்த 4 வயரும் சமமாக இருக்கும்படியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். அட்ஜஸ்ட் பண்ணி 4 வயரையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்து நம்ம பின்னணும். ரைட் சைடு கையில் 2 வயர் இருக்கணும், அந்த சுற்று வயரு. லெஃப்ட் சைடு கையில் 2 வயர் வச்சுக்கணும். அந்த உள்ள அந்த 3 அடி கட் பண்ணோம்ல அது நடுவில் வச்சுக்கிறணும். வச்சுட்டு ரைட் சைடில் இருக்கிற ஒரு வயரை லெஃப்ட் சைடில் 2 வயர் இருக்குல்ல அது நடுவில் கொடுத்து ரைட் சைடு கொண்டு வந்துடணும். அதே போல் லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு வயரை, மேலே உள்ள வயரை ரைட் சைடு நடுவில் கொடுத்து லெஃப்ட் சைடு எடுத்துடணும். கொஞ்சம் தூரம் பின்னிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்.
மேலே கொடுத்து நடுவில் கொடுத்து அடியில் கூடி ரைட் சைடு ஒன்று கீழே எடுத்துடணும். ஒவ்வொரு தடையும் பின்னி இந்த மாதிரி இழுத்து கீழே கொண்டு வரணும். மேலே உள்ள வயரை எடுத்து நடுவில் கொடுத்து லெஃப்ட் சைடு கீழே கொண்டு வந்து ரைட் சைடு கொண்டு வந்து லெஃப்ட் சைடு இப்படி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே வரணும். இடையில லூஸாக இருந்துச்சுன்னா அதை டைட் மாற்றி மாற்றி ஒவ்வொரு வயரையும் மேலே இருக்கிற வயரை எடுத்து ரைட் சைடு கொண்டு போய் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும். நடுவில் கொடுத்து கீழே எடுத்துடணும். இதே மாதிரி ஃபுல்லாக கைப்பிடி ஃபுல்லாக இதே மாதிரி பின்னி எடுத்துக்கணும். ஜடை பின்னுற மாதிரியே தான். நடுவில் வயரை இழுத்துட்டு கொஞ்சம் ஏற்றினமாக்கும் டைட் ஆகிக்கிறோம் கைப்பிடி. அதுக்கடுத்து ஒவ்வொரு சைடும் எடுத்து எடுத்து பின்னிக்கிட்டே வரணும்.